விஜய் டிவியோட மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு வர்ஷினி கொடுத்த அதிரடி ரிப்ளை தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்க ஜோடி நல்லா இல்ல, விஜய் காவேரி ஜோடி தான் பெஸ்ட் அப்படின்னு சீண்டிக்கிட்டே இருந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வர்ஷினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரொம்ப எமோஷனலாவும் அதே சமயம் ஸ்ட்ராங்காவும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. விஜய் டிவில இன்னைக்கு பலருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல்னா அது மகாநதி சீரியல் தான். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 800 எபிசோடுகளுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. டிஆர்பிலையும் நல்ல இடத்துல இருக்கு. இந்த சீரியல்ல விஜய் கேரக்டர்ல சுவாமிநாதனும் காவேரி கேரக்டர்ல லட்சுமி பிரியாவும் லீட் ரோல்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியா ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு தான் சொல்லணும். மகாநதி சீரியல் ஒரு பக்கம் இருக்க, விஜய் கேரக்டர்ல நடிக்கிற சுவாமிநாதன் இப்போ ஜி தெலுங்குல ஆட்டோ விஜயசாந்தி அப்படிங்கிற ஒரு புதிய சீரியல்ல நடிச்சிட்டு வராரு. இந்த தெலுங்கு சீரியல்ல சுவாமிநாதனுக்கு ஜோடியா அதாவது பேரா நடிச்சிட்டு வர்றவங்க தான் வர்ஷினி. சமீபத்துல வர்ஷினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த ஆட்டோ விஜயசாந்தி சீரியலோட மேக்கிங் வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த விஜய் காவேரி பேரோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷன்ல ரொம்பவே நெகட்டிவா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பேர் நல்லா இல்ல, விஜய் காவேரி பேர் தான் நல்லா இருக்கு, நீங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால சுவாமிநாதனுக்கு தான் கெட்ட பேர் வருது அப்படின்லாம் ரொம்பவே நெகட்டிவா கமெண்ட் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சீரியல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே விஜய் காவேரி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வர்ஷினிக்கு எதிராக சோஷியல் மீடியால தொடர்ந்து நெகட்டிவ் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வர்ஷினி அப்பப்போ நேரடியாவோ மறைமுகமாவோ பதிலடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த முறை இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மீறி போனதுனால வர்ஷினி ரொம்பவே ஓப்பனா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. பொதுவாவே நான் எப்போதுமே அமைதியா இருக்கத்தான் விரும்புவேன். ஆனா இப்போ இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. கடந்த சில மாசங்களாவே ஃபேன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற சண்டை, தேவையில்லாத அசம்ஷன்ஸ், அப்புறம் கம்பேரிசன்னால எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இத்தனை நாளா இதை நான் அமைதியா தான் கடந்து வந்தேன். ஆனா இப்போ என்னோட கோ ஆர்டிஸ்ட் சுவாமிநாதன் மேலையும் நீங்க வெறுப்ப காட்டுறீங்க. தயவு செஞ்சு மத்தவங்களை பத்தி தேவையில்லாம வெறுப்ப பரப்புறத நிறுத்துங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் நான் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. நாங்க ஆக்டர்ஸ், நாங்க நிறைய மக்களோடவும் வெவ்வேறு டீம் கூடவும் பல ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அது எங்களோட தொழிலோட ஒரு இயல்பான பகுதி. ஆக்டர்ஸ் ஆன நாங்க நிஜ வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோடவும் சப்போர்ட்டாவும் நாங்க இருப்போம். இங்க எல்லாரும் வளர்றதுக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கும் தான் இடம் இருக்கு. ஆனா இப்படி கம்பேர் பண்றது, ட்ரால் பண்றது, நெகட்டிவிட்டியை பரப்புறதுன்னு அந்த ஆர்டிஸ்டோட உண்மையான உழைப்பைய மறைச்சிருது. எனக்கு வர வெறுப்புகளை நான் போதுமான அளவு எதிர்கொண்டுட்டேன். இது இதோட முடிவுக்கு வரணும்னு நான் நம்புறேன். திறமைகளை கொண்டாடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் மரியாதையோடையும் நடத்துவோம். நெகட்டிவிட்டிக்கு பதிலா ரெஸ்பெக்டை தேர்ந்தெடுங்க. மக்களை பிரிக்க நாங்க இங்க இல்ல, கலையை ஆதரிக்க தான் இருக்கோம். சோ வாழு வாழ விடு அப்படின்னு ரொம்பவே ஊர்க்கமா வர்ஷினி பதவிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.